நான் வந்து கோயம்புத்தூரில் வாளையார் ரோட்டில் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். என் பேர் வந்து ஜாய்ஸ். அங்கே வந்து 4-5 வண்டி இருக்குது எங்ககிட்ட. ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சிட்டிக்குள்ளே வந்து ஏர்போர்ட் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறக்கோசரம் எல்என்டி ரோடை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். கேரளாவிலிருந்து வர்ற எல்லாருமே அந்த ரோட்டை தான் பயன்படுத்துகிறாங்க. அதில் வந்து அந்த ஃபாஸ்டேக் நடைமுறை வந்ததுலேருந்தே இடையில கொஞ்ச நாள் அந்த 2019 ஒரு 2021, 22 வரைக்கும் ஃபாஸ்டேக்கில் டபுள் என்ட்ரி போட்டு கொஞ்ச நாள் பயங்கர பிரச்சனை போயிட்டு இருந்தது. அதையும் நாங்கள்லாம் பிரச்சனை பண்ணி அதெல்லாம் மேலிடத்து வரைக்கும் கொண்டு போய் மீடியாவுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனையை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மி பண்ணலாம், முழுசாக நிறைவேறிச்சுன்னு சொல்லலை, கம்மி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் நடந்திருக்கு. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்என்டியில் வந்து 6 டோல்கேட் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு 6 டோல்கேட் வச்சுருக்காங்க. 6 டோல்கேட்லையும் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் வாகனங்கள் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு நிற்கிது. இதை ஒரு 2-3 தடவை நான் அந்த எல்என்டியில் வந்து நான் மேலதிகாரிட்ட வந்து சொன்னப்போ, அண்ணா கிளியர் பண்ணிடுறேன்னா அப்படிங்கிறத தவிர வேறு எதுவுமே சொல்லலை. நானும் சரின்ட்டு வந்துட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு பின்னாடி ஆம்புலன்ஸு வருது, எமர்ஜென்சி கேஸில் வர்றாங்க, எல்லாரும் நின்று சடைஞ்சு போகிறாங்க. நேற்று நைட் ஒரு 7:30 மணிக்கு வர்றேன். ஒரு 4-4.5 கிலோமீட்டர் வரைக்கும் கீழே செட்டிபாளைய பிரிவு வரைக்கும் லைன் நிற்கிது. அப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அண்ணா கிளியர் பண்ணிடுறேன்னா போங்கண்ணா அப்படிங்கிறாங்க. நான் என்ன இப்போ டோல்கேட்டில் வந்து நின்று சொல்கிறேன், ஏங்க இப்படி 4 கிலோமீட்டர் வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்க, கொஞ்சமாவது அனுசரித்து விடலாம்ல வண்டிகளை அப்படின்னதுக்கு, உன் வண்டி கிராஸ் ஆயிடுச்சுல மூடிட்டு போ இப்படின்னு ஒரு தகாத வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நான் கோவப்பட்டு வண்டியை நிப்பாட்டிட்டேன். நானுங்க நிப்பாட்டி, எப்படி நீ இப்படி பேசலாம், நீ இத்தனை கிலோமீட்டருக்கு நீ வண்டிகளை நிப்பாட்டி வச்சு 20 கிலோமீட்டருக்கு 6 டோல்கேட்டை வச்சுக்கிட்டு நீ இவ்வளோ தூரம், நான் ஃபர்ஸ்ட் டோல்கேட்லேயே எனக்கு 45 ரூபா கிரெடிட் ஆயிடுச்சு. மீதி உள்ள 5 டோல்கேட்லேயும் இப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்று நான் என்னைக்கு ஊர் வச்சாரது? அந்த அதிகாரிகள் பார்த்து அந்த எல்என்டியில் உள்ள பிரச்சனைகளை கொஞ்சம் சால்வ் பண்ணி அந்த ரோடை கிளியர் பண்ணி கொடுக்கணும். ஒரு டோல்கேட்டை வைங்க, போகிற ஆளுக்கு ஒரு இடத்துல என்ட்ரி போட்டு போய்கிட்டே இருக்கட்டும். இருக்கிறதே சின்ன துணோண்டு ரோடு, அந்த ரோட்டில் அவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் நிற்க வச்சு எனக்கு பின்னாடி 4 ஆம்புலன்ஸ் நிற்கிது, அந்த ஆம்புலன்ஸும் போக முடியாமல் நிற்கிது. இவ்வளோ பிரச்சனையும் அந்த ரோட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் அந்த ரோடை எந்த ஒரு அதிகாரிகளும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ட்ரிப்பு 20 கிலோமீட்டரை தாண்டி வர்றதுக்கு 90 ரூபா காசு எடுக்கிறாங்க எங்ககிட்ட. ஒரு தடவைக்கு 3 தடவை 4 தடவை நாங்கள் அந்த ரோட்டை சிட்டிக்குள்ள வந்துட்டு போகிறக்கு பயன்படுத்துகிறோம். எப்படி நாங்களாம் சமாளிப்போம்? ஒரு ட்ராவல்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு டீ போர்டை வச்சு ஓட்டுற ஆளுங்க அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு வரக்கு ஒரு 1000 ரூபா வாடகை வாங்குறதுக்கு 2 தடவை அந்த ரோட்டில் தாண்டி போனோன்னா 190 ரூபா போகுது. 4 வழி சாலையும் கிடையாது, இல்லை 1 வழி சாலைக்கு அவ்வளோ காசையும் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு டோல்கேட்லையும் 4 மணி நேரம் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நிற்க வச்சாங்கன்னா என்னதான் இது அர்த்தம்னு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கூகுள் பேல வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகல, அதனால தான் வண்டி நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சில வண்டிகள் நிற்குது, ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதுக்காக வண்டி ஃபர்ஸ்ட் டோல்கேட்டில் நாங்கள் காசையும் கொடுத்து போட்டு எல்லா டோல்கேட்லையும் இவங்க பின்னாடியே நாங்கள் நின்றுகிட்டு இருக்கோம்னு அவசியம் இல்லைல்ல. அதே போல் இன்னொரு பிரச்சனையும் இருக்குதுங்க. நம்ம போய் எங்கள் அதிகாரிகிட்ட கேட்டோம்னா அதிகாரி என்ன சொல்கிறாங்க, எங்கள் கற்பகம் காலேஜுக்கிட்ட அவங்களோட எல்என்டி இது இருக்குது, நீங்கள் அங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்குறாங்க. இது எப்படிங்க இத்தனை வாகனங்களில் போயிட்டு இருக்கிற இடத்துல நாங்கள் ஒவ்வொரு தடவைக்கும் போய்ப்போ அந்த எல்என்டியில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? இதே பிரச்சனையை தான் 2019 சொன்னாங்க. அந்த ஃபாஸ்டேக்கில் டபுள் என்ட்ரி போட்டு பணம் எடுத்துக்கிட்டு இருந்தப்போ நாங்கள் போய் சொல்கிறோம், நீங்கள் எல்என்டியில் எங்கள் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறாங்க. 45 ரூபா பணத்துக்கோசரம் நம்ம போய் அங்கே கொண்டே கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? நம்ம அந்த ரோட்டில் என்ட்ரு ஆகிறப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கேனரில் 45 ரூபா போயிடும். ரெண்டாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம டீ சாப்பிட்டு ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்கும் நிப்பாட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு நம்ம அடுத்த டோல்கேட்டுக்கு போனோம்னா மறுபடியும் 45 ரூபா போகும். கேட்டோம்னா என்னங்கிறாங்க, நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டாகி வந்திருக்கீங்கிறாங்க. அப்பாற்பட்ட 6 ட்ராக்லேயே 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. இவனுக்கு 1 மணி நேரம் தாண்டி போனாலே மறுபடியும் 45 ரூபா எடுக்கிறாங்க. அப்போ ஒரு தடவை பயணிக்கிறதுக்கு 90 ரூபா கொடுத்து போயிட்டு 2 தடவை அதில் அப் அண்ட் டவுன் வந்தோம்னா 180 ரூபா போகுது. இது யாருமே கேட்கறதும் இல்லை, கண்டுக்கிறதும் இல்லை. பொதுமக்களோட பணத்தை வந்து ஃபாஸ்டேக்குங்கிற முறையில் நூதன முறையில் திருடிக்கிட்டும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே எல்என்டி ஊழியர்கள் வந்து நான் போய் கேட்குறேன், ஏங்க இப்படி 4 கிலோமீட்டருக்கு பக்கம் நிற்கிது, அந்த பக்கம் எமர்ஜென்சிக்கு வந்தவங்க ஆம்புலன்ஸ் முதற்கொண்டு நிற்கிது, இதெல்லாம் கொஞ்சம் திறந்துட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணி விட வேண்டியதானே? இதுக்கு அந்த பக்கம் சிக்னலும் வேறு இருக்குது, இத்தனை டிராஃபிக்கை நிப்பாட்டி வச்சிருக்கீங்களா? நான் முதல் டோல்கேட்லேயே பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஸ்கேனர்லாம் எங்களுக்கு இப்படி தான் ஸ்லோவாக தான் ஓடுதுங்க, இதில் படி தான் நாங்கள் செயல்படுவோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்க. அதுக்கோசரம் நாங்கள் இப்படியே நின்றுட்டு வரதான், உன் வண்டி கிராஸ் ஆயிடுச்சுல, நீ மூடிட்டு போக வேண்டியதானே அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அது இப்படித்தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் பல தடவை இந்த பிரச்சனையை நாங்கள் முன்னெடுத்து நடத்தி பார்த்துட்டோம், எங்களுக்கு தீர்வே கிடைக்க